ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. தாவீது சொல்றாரு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆடி மேய்ப்பனாக இருந்தவன், தகப்பனால் அங்கீகரிக்கப்படாதவன், சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவன், புறக்கணிக்கப்பட்ட தாவீதுக்கை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய ராஜாவாக மாற்றுகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் போயிட்டு வைக்கிறாரு. ஆனால் தாவீது என்ன செய்யறேன்னா, எல்லாரும் யுத்த காலத்தில் இருக்கும்போது இவர் மாத்திரம் அரண்மனையில் இருந்துட்டு, அரண்மனையில் இருந்தது மாத்திரம் இல்லாமல் மேலே உப்பறையில் உலாவும் போது ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்த்து அவளோடு தவறான காரியத்தை செய்து அவன் கணவன் உரியாவை போர்க்காலத்தில் சாகடிக்க சொல்லி எத்தனை பெரிய தீங்கை செய்து விடுகிறார். அவர் கற்பனைகளை மீறுகிறார், கண்களை மீறுகிறார், கட்டளைகளை மீறுகிறார். இப்படி தவறு செய்த உடனே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உணர்த்துகிறார். பிள்ளைல அப்போ தான் அவர் ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்குறார். ஆண்டவரே நான் மன்னிச்சிடும். அதை தான் சங்கீதம் 51 நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், அதில் தாவீதுங்க சொல்கிறார், உளையான சேற்றிலிருந்து. தாவீதுக்கு தெரியும் அவர் ஒளியான சேற்றிலிருந்து தான் இருந்தவர். ஆனால் கர்த்தர் அந்த தாவீதை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். தெய்வப்பள்ளியில் தூக்கி எடுத்து என்ன செய்யறனா, என் கால்களை கண்மலை மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. பயப்படாதீங்க. அவர் நம்மளை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறது அவர் என்ன செய்யறார்? கண்மலை மேலே நிறுத்துகிற கர்த்தர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை அடி பாதத்தில் இருக்கா, உளையான சேற்றில் இருக்கிறது போல இருக்கா, பயப்படாதீங்க. அவர் உங்களை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுக்கிறது மாத்திரமில்ல, உங்க கண்மலை மேல் நிறுத்த வைக்க உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பாருங்களேன், விழுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஒருவேளை விழுந்துட்டீங்களா, கர்த்தர் அப்படியே விட்டுறதில்ல, தூக்கி எடுக்கிற கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இங்கே எதில் விழுந்துருக்கிறீங்க? பாவத்தில், சாபத்தில், கடனில், ஒருவேளை பிரச்சனைகளை சிக்கி மாட்டி தெரியல எப்படி வெளியே வருதுன்னு தவித்து கொண்டிருக்கீங்களா? உங்களை தூக்கி எடுக்கிற, உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதியை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. பாருங்களேன், மரண வாசலிலிருந்து தூக்கி எடுக்கிறாரா. அவர் பயங்கரமான குழியில் மாத்திரம் இல்லை, தெய்வப்பள்ளியில் அவர் மரண வாசலில் இருந்து. ஒருவேளை அவ்வளோதான் வியாதியில் படுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, இந்த வியாதி ஒவ்வொரு நாளும் எனக்கு கொன்று கொண்டிருக்கு, மரண வாசலில் இருக்கிறேன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. மரண வாசலில் இந்த தூக்கி எடுக்கிற கர்த்தர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர், இன்றைக்கும் அவர் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். அவர் பலப்படுத்துவார். சங்கீதம் 30:1 கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆமென். அது மாத்திரமில்லை, சத்துருவின் கையில் நம்ம மாட்டியிருந்தாலும், சத்துரு கையில் சிக்கியிருந்தாலும், சத்துரு கரத்தில் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. தேவப்படியில் சத்துரு உங்களுக்கு விரோதமாக பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கிறேன்னா, சத்துரு கையில் தெரியாமல் மாட்டிட்டீங்களா, உங்களை கர்த்தர் விடவே மாட்டார், உங்களை தூக்கி எடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தர். அப்பா, யார் யார் என்னென்ன காரியங்கள் விழுந்து போயிருக்காங்களோ, கர்த்தர் இன்றைக்கு அவரை தூக்கி எடுப்பீராக. இன்றைக்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடன்லேருந்து தூக்கி எடுங்கப்பா, வியாதியிலேருந்து தூக்கி எடுங்கப்பா, பிரச்சனைகள்லேருந்து தூக்கி எடுங்கப்பா. கர்த்தர் நீங்கள் அற்புதங்களை செய்வீராக. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவருக்கு தூக்கி எடுக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.